இங்க ஒரு பொண்ணு காலையில எழுந்திருச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு கண்ணாடி முன்னாடி நின்று அவளோட ஹெட் கேப்பை கழட்டினா அவளை விட பெருசா அந்த முடி விரிஞ்சு நிக்குது. அப்புறம் சரி எப்படியாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம்னு யூடியூப் வீடியோ எடுத்து அதுல விதவிதமா ஹேர் ஸ்டைல் இருக்கு, அதுல ஒண்ணு சூஸ் பண்ணி அதை ஹேர் ஸ்டைல பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா அது ஒரு விசித்திரமா நிக்க அதை அவங்க அப்பா பார்த்து அவர் ஹேர் ஸ்டைல் பண்ண ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க நிறைய பொருள் இருக்குது. பார்த்து டென்ஷன் ஆகி ஒரு கேப் எடுக்கிறாரு அதை போட்டு விட்டுறலாம்னு. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவங்க அப்பா கையில சீப்பை கொடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட சொல்றா. அவரு அதை மைண்ட்ல பெரிய பாக்ஸிங் மேட்ச் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு பேண்டு கூட போட முடியல. கடைசியா கேப் போட்டு விட்டா அந்த பொண்ணு அழுதுட்டே அவர் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடுறா. அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ண அந்த பொண்ணு டேப்ல அந்த வீடியோவை எடுத்து போட்டா அது அவளோட அம்மா அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ற சேனலாவே வச்சிருக்காங்க. அதை பார்த்து இந்த தடவை ரொம்ப முயற்சி பண்ணி அந்த ஹேர் ஸ்டைல் போட்டு முடிச்சிடுறாரு. இப்போ சந்தோஷமா 2 பேரும் ரெடி ஆகி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க போனதும் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல பாக்குறாங்க. அப்பா தான் போட்டாருன்னு சொல்றா. அப்புறம் அவங்க அம்மாக்கு ஒரு கிரீட்டிங் கார்டில் அவங்க அம்மா தலையில முடி இல்லாம வரைஞ்சி தலையில கிரீடம் வச்சிருக்கா. முடி இல்லைனாலும் நீ எப்படி இருந்தாலும் என்னோட அம்மா என்னோட குவீன்னு சொல்றா. இதை பார்த்து அவங்க அம்மா தலையில கட்டின துணியை கழட்டிடுறாங்க. ஃபேமிலியா ஜாலியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சப்போர்ட்டிவான ஃபேமிலி நம்ம கூட இருந்தா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாங்கலாம், அதுல இருந்து வெளியவும் வரலாம்.